Example 7.4. A particle moves so that the distance moved in according to the law. ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆனிச்சுன்னா டிஸ்டன்ஸும் மூவ் ஆகும். ஸோ அதை வச்சு ஒரு லா, அந்த லாவில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. t3 by t³ by 3 minus t² plus 3 கொடுத்தாச்சு. ஓகேங்களா? At what time, tன்றது இங்கே டைம், the velocity and acceleration are 0. எப்போ நமக்கு 0 கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து s equal to t³ by 3 minus t² plus 3 இருக்கு. ஸோ வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டிக்கு நமக்கு தெரிஞ்சது ds by dt. அந்த sன்ற ஸ்பீட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிரைவ் பண்ணணும் ஒன் டைம். ஸோ இது பண்ணோன்னா 3t² by 3 minus 2t plus இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது போயிடும், இது வராது. ஓகே, ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 3 கேன்சல் ஆனிச்சுன்னா t² minus 2t கிடைக்கும். இது வந்து வெலாசிட்டிக்கானது. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் ஏ. ஆக்சிலரேஷனுக்கு வந்து d² by dt². இந்த ஃபங்க்ஷனே 2 தடவை டிரைவ் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி இங்கே டிரைவ் பண்ணி வச்சுருக்க இந்த வெலாசிட்டியை நம்ம இன்னொரு தடவை டிரைவ் பண்ணலாம். ஸோ dv by dtன்னு பண்ணோம்னா இது என்ன t² இருக்கப்போ 2t 2 minus 1 1 minus 2, இது வந்து பவர் 1 இருக்கும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ இதுதான் கிடைக்கும். ஸோ 2t minus 2 இருக்கு. ஸோ வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷனுக்கானது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எந்த டைமில் வந்து ரெண்டுமே 0வாக இருக்கும் அப்படின்றது நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஹோல் டேர்ம் நமக்கு 0 கிடைக்கும். t ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கேயும் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக 0 ஆகிடும். இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2² வந்து 4, 2 into 2 வந்து 4. ஸோ 4 minus 4 0 கிடைக்கும். ஸோ இது 2 டைமில் தான் வந்து வெலாசிட்டி 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் எப்போ நமக்கு 0 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1ஆக இருக்கும்போது மட்டும்தான். இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 minus 2 வந்துடும், 0 கிடைக்கும். மற்ற எந்த வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் -2 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு டைமில் தான் வந்து இந்த ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.5. A particle is fired straight up from the ground to reach the height. ஓகேவா? ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது, கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே போகுது. அப்போ ரீச் ஹைட் ஆஃப் s feet. ஸோ ஹைட் ஆஃப் s feet இன் t செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுன்னா கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரீச்டு. ஸோ இங்கேருந்து ஒரு பார்ட்டிக்கல் இப்படி போகுது. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஹைட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்புறம் வாட் இஸ் த வெலாசிட்டி இந்த பார்ட்டிக்கல் டவுன் கீழே வந்து ஹிட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரீச்டு. ஸோ இங்கேருந்து ஃபயர் பண்ணும்போது இந்த இடத்துக்கு ஒரு மேக்ஸிமம் ஹைட்டில் போகுது. எப்போ வந்து மேக்ஸிமம் ஹைட்டுன்னு நம்ம சொல்ல முடியும்? அந்த பார்ட்டிக்கலோட ஸ்பீடு, தட் மீன்ஸ் வெலாசிட்டி கம்மியாகி 0வாக நிற்கும் போது தான் அதுதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்து வெலாசிட்டி 0ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் s of t equal to 128 minus 16t² இருக்கு. ஸோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு v of t equal to ds by dt பண்ணும்போது 28. இப்போ t வந்து 0வாக 1 ஆகிடும். ஸோ 128 minus 16 into 2t 2 minus 1. ஸோ 128 minus 32t கிடைக்கும். இது வந்து வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ வந்து இந்த வெலாசிட்டி நமக்கு 0வாக கிடைக்கணும். அப்போ டீயோட வேல்யூ என்னவா இருந்தால் நமக்கு இது 0 கிடைக்கும்? ஸோ டீயோட வேல்யூ வந்து 4ஆக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் டி இது வந்து 128 minus 32 into 4 பண்ணோம்னா 128 minus 128 equal to 0 கிடைக்கும்.
அப்போ வெலாசிட்டி இங்கே 0 ஆயிடுச்சு. எப்போ 4 டைம் t வந்து 4ன்ற இடத்துல. இப்போ இந்த tன்றது என்ன செகண்ட்ஸு. ஸோ ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் the particle reaches the maximum height-க்கு வந்து போய் சேர்ந்துருச்சு. ஓகே, அந்த மேக்ஸிமம் ஹைட் என்னவா இருக்கும்? இது வந்து இவ்வளோ செகண்ட்ஸில் வந்து இந்த ஹைட்டுக்கு போயிடுச்சின்னு சொல்லுவோம். ஆனால் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த ஹைட்டோட ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த t வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ s of t equal to 4ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 128 into 4 minus 16 of 4 ஸ்கொயர்ன்றது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 256ன்னு கிடைக்கும். 256 feet. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground. கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அந்த வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே வரைக்கும் போன பார்ட்டிக்கல் வந்து இப்போது கீழே கிரவுண்டில் வந்து ஹிட் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ பார்ட்டிக்கல் ஹிட்ஸ் த கிரவுண்டுன்னா நமக்கு ஃபீட்டு, அதாவது கொடுத்துருக்க அந்த ஹைட்டோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல அது வந்து 0. கரெக்டாக? ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0ன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன 128t minus 16t ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போது இது எப்போ நமக்கு 0 கிடைக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டீக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ t ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா நமக்கு s of t வந்து 0 கிடைக்கும். அதே மாதிரி டீக்கு வேல்யூ வந்து 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ s of t வந்து 0ன்னு கிடைக்கும். அப்போ 8 செகண்ட்ஸில் வந்து அந்த பார்ட்டிக்கல் கிரவுண்டை வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போது வெலாசிட்டி என்னன்றதை நம்ம இந்த டீயை வச்சு நம்ம வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன 128 minus 32 t இருக்குது. எவ்வளோ செகண்ட்ஸில் அது வந்து ரீச் ஆனிச்சு? t ஈக்குவல் டு 8 செகண்ட்ஸில். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 128 minus 32 into 8 ஈக்குவல் டு minus 128 feet per second. Okay.